வணக்கம் நண்பர்களே, நான் உங்க செல்போன் கிங் ஞானமணி. நம்ம இன்னைக்கு போறது நம்ம சீர்காழிக்கு. ஒரு ஊரு அப்படின்னா சும்மா ஊரு இல்ல, வரலாறும் பண்பாடும் ஆன்மீகமும் கலந்த ஒரு அற்புத பூமி. இங்க பழம்பெரும் பிரகதீஸ்வர் கோயில் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம அப்படி திரி நாயன்மார்கள ஒருத்தரான திருஞான சம்பந்தர் அவரிட்ட புண்ணிய பூமி. இந்த புனிதான ஊரை பத்தித்தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். சரி, வாங்க சீர்காழி பத்தி தெரிஞ்சுக்கலாம். சீர்காழியில இருக்கிற பிரகதீஸ்வர் கோயில் சோழர் காலத்து கட்டிக்கலைக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு. 275 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இந்த கோயிலும் ஒன்று. இங்க பிரம்மனே சிவபெருமானை வழிபட்டு பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்றதா சிதிகம். அதனாதான் இங்குள்ள சிவபெருமானுக்கு பிரம்மபுரீஸ்வர் என்ன பெயர் வந்தது. இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டா நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி மோட்சம் கிடைக்கும்னு நம்பிக்கை. சீர்காழி என்பது சைவ சமயத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புண்ணிய பூமி. எண்ணா 63 நாயன்மார்கள ஒருவரான திருஞான சம்பந்தர் அவதரித்தே புண்ணிய பூமி இதுதான். சிறு வயதிலேயே ஞானப்பால் குடிச்ச அதிசயம் இங்கதான் நடந்தது. இத நினைவு சூறும் வகையிலே இந்த கோயிலில திருஞான சம்பந்தருக்கு தனி சன்னதி உள்ளது. பிரம்மபுரீஸ்வர் கோயிலோடு கட்டிட்ட கலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. 120 அடி உயரமுள்ள ராஜகோபுரம், சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு தனித்தனி சன்னதிகள், பிரம்ம தீர்த்தம் எனப்படும் புனித குளம் ஆகியவை இந்த கோயிலின் சிறப்பம்சங்கள். சோழர் காலத்தையே கல் வேலைப்பாடுகள் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஒவ்வொரு சிற்பமும் சோழர்களின் கலை திறமைக்கு சான்றாக விளங்குகிறது. சீர்காழி பிரம்மபுரீஸ்வர் கோயிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. டிசம்பர், ஜனவரி மாதங்களில் நடக்கும் அருந்ததி தரிசனம் விழா மிகவும் பிரசித்தி பெற்று. இந்த விழாவின் போது சிவபெருமா அடிய தாண்டவ நடத்தை நினைவு சூறும் வகையில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை திருநாள் மற்றொரு முக்கிய விழாவாகும். இந்த நாளில் திருஞான சம்பந்தர் சிவபெருமானுடைய ஹக்கியமானார் எம்புசதீங்க. சீர்காழி என்பது சோழர் காலத்தில் ஒரு முக்கியமான நகரமா திகழ்ந்தது. கல்வி, கலை, பண்பாடு ஆகியவற்றின் மையமா இது விளங்கியது. திருஞான சம்பந்தர் அருளிய தேவார பதிகங்கள் இசைக்கும் சமய வளர்ச்சிக்கும் பெரும் பங்களிப்பை வழங்கினார். சீர்காழி தமிழ்நாட்டில மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. முன்னர் இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில இருந்தது. காவிரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ள இந்த நகரம் நெல் சாகுபடிக்கு பெயர் பெற்றது. சீர்காழி பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த காணொளியில பார்த்தோம். சீர்காழி என்பது வெறும் ஒரு ஊர் இல்ல, வரலாறும் பண்பாடும் ஆன்மீகமும் ஒன்னு சேர்ந்த ஒரு அற்புதம். நேர்ல சென்று பார்க்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா தவற விடாதீங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான காணொளிகளை நமது சேனலுடன் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.